ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவில் வேலை செய்கிற நம்ம நண்பர்கள் அனைவருக்குமே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல். உங்கள் ஃபோனில் சவுதி அரேபியாவில் தடை செய்யப்பட்ட ஃபோட்டோ ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை கஸ்டம் செக் போஸ்ட்டில் செக் பண்ணி நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை காத்திருக்கு. இது உண்மையாகவே நடந்தது. பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த 3 பேர் சவுதி அரேபியாவில் தடை செய்யப்பட்ட ஃபோட்டோவை அவங்க மொபைல் ஃபோனில் வச்சுருந்ததுனால கஸ்டம் செக் போஸ்ட்டில் செக் பண்ணி மாட்டிக்கிட்டாங்க. அதனால் சவுதி அரசாங்கம் 3 லட்சம் ரியால் ஃபைன் போட்டிருக்காங்க அவங்களுக்கு. சமீபத்தில் கூட சவுதி அரேபியாவை சேர்ந்த ஆல் சலான் என்ற வழக்கறிஞர் கூட வெளிநாட்டவருக்கு மிக முக்கியமான வார்னிங் கொடுத்துருக்காரு. வெளிநாட்டவர் உங்கள் ஃபோனில் எந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கக்கூடாது, சவுதி அரேபியாவை சேர்ந்த லாயர் என்ன மாதிரிலாம் எச்சரிக்கை கொடுத்துருக்காரு, அது உண்மையாக நடந்த சம்பவம் பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வெளிநாட்டவர் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் இந்த வீடியோவை ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லிரிகா பில்ஸ் என்பது ஒரு வகையான வலி நிவாரணி மெடிசன். இந்த மெடிசன் சவுதி அரேபியாவில் கண்ட்ரோல்டு மெடிசன் கேட்டகரி கீழே தான் வருது. இந்த மெடிசனை நீங்கள் அதிக அளவில் வச்சுருந்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் நீங்கள் போதைப் பொருள் யூஸ் பண்ணுறதா தான் எடுத்துப்பாங்க. சவுதி அரேபியாவில் கஸ்டம் செக் போஸ்ட்களில் வெளிநாட்டவரோட ஃபோன்களை ஸ்கேன் செய்து பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது உங்கள் ஃபோனில் இல்லீகலான மெடிசன் ஃபோட்டோவோ இல்லை ஆல்கஹாலோ இல்லை ட்ரக்ஸோ இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில தண்டனைகளை சவுதி அரசாங்கம் கொடுப்பாங்க. உங்கள் ஃபோனில் இருக்க அந்த ஃபோட்டோவை கிரைம் எவிடன்ஸாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு 3 லட்சம் ரியால் வரைக்கும் அபராதம் போடுவாங்க. இல்லாட்டி ஜெயில் தண்டனை கூட வரும். சில நேரங்களில் உங்களை நாடு கடத்த கூட செய்வாங்க. ஏன் இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்லாம் சவுதி அரேபியாவில் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, சவுதி அரேபியாவில் போதைப் பொருள், ட்ரக்கு, இல்லீகல் மெடிசன் இவற்றுக்கெல்லாம் 0 டாலரன்ஸ் பாலிசி. அதாவது எந்தவித மன்னிப்பும் கிடையாமல் டைரெக்டாக உங்கள் மேலே சட்டம் பாயும். பப்ளிக்கோட ஹெல்த் அண்ட் சேஃப்டியை காக்கிறதுக்காகவும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதை கட்டுப்படுத்துறதுக்காகவும் வெளிநாட்டவராக இருந்தாலும் சரி இல்லை சவுதி சிட்டிசனாக இருந்தாலும் சரி 2 பேர்த்துக்குமே ட்ரக்ஸ் அண்ட் மெடிசனை பற்றி விழிப்புணர்வு வேண்டும் அப்படின்றதுக்காகவும் இந்த ஸ்ட்ரிக்டான சட்டத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய வெளிநாட்டவருக்கு இந்த ட்ரக்ஸ் அண்ட் மெடிசன் பற்றி விழிப்புணர்வு இல்லாதனால அவங்களோட வாட்ஸ்அப்பில் லிரிகா பில்ஸ் ஃபோட்டோவை ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க. சவுதி அரேபியாவில் தடை செய்யப்பட்ட நிறைய மெடிசனை அவங்க இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லாட்டி மெடிக்கல் ஷாப்பில் லிரிகா பில்ஸ் போன்ற மெடிசனை ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பாங்க. உங்கள் ஃபோனில் இந்த மாதிரி ஃபோட்டோலாம் நீங்கள் வச்சுருந்து செக் போஸ்ட்டில் ஸ்கேன் செய்யும்போது இன்வெஸ்டிகேஷன் நடந்து உங்கள் மேலே தான் தப்பு அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா சவுதி அரசாங்கம் உங்கள் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும். சவுதி அரேபியாவை சேர்ந்த ஆல் சலான் என்ற வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்கள் ஃபோனில் சவுதி அரேபியாவில் தடை செய்யப்பட்ட மெடிசனோட ஃபோட்டோ இருந்தால் அதை தயவு செய்து டெலீட் பண்ணிடுங்க. இல்லாட்டி உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. உங்கள் ஃபோனில் தடை செய்யப்பட்ட ட்ரக்கோ இல்லை மெடிசன் ஃபோட்டோவோ இருந்துச்சுன்னா கோர்ட்டில் அதை எவிடன்ஸாக எடுத்துப்பாங்க. அந்த மெடிசன் ஃபோட்டோவை நீங்கள் தெரியாமல் வச்சுருந்தாலும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மேலே தப்பு இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் ஜெயிலுக்கு போக வேண்டி வரும். இதில் வெளிநாட்டவர் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, சவுதி அரேபியாவில் ட்ரக்ஸோ ஆல்கஹாலோ இல்லை பேண்டு மெடிசனுக்கோ எந்த விதமான எக்ஸ்கியூஸும் கிடையாது. டைரெக்டாக உங்கள் மேலே சட்டம் பாயும். அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி ஃபோட்டோ இருந்துச்சுன்னா டெலீட் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப்பு, டெலகிராம் போன்ற சோசியல் மீடியா ஆப்பில் தயவுசெய்து ஷேர் பண்ணாதீங்க. ஃபோனில் மட்டும் இல்லை, வேறு ஏதாவது க்ளவுட் பேக்கப் அதாவது கூகுள் ஸ்டோரேஜில் வச்சுருந்தாலும் அதை கஸ்டம்ஸ் செக் பண்ணாங்க அப்படின்னா உங்கள் மேலே சட்டம் பாயும். உங்கள் ஃபோனில் நீங்கள் தெரியாமல் இந்த ஃபோட்டோவை வச்சுருந்தாலும் சவுதி அரேபியாவில் சட்டம் ஸ்ட்ரிக்ட்டுனால தயவுசெய்து டெலீட் பண்ணுறது தான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். மேலும் சவுதி அரேபியா பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.